ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு ட்ரேடிங் மெத்தட் நம்ம பார்த்துடலாம். மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பொறுத்தளவு நீங்கள் எந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரேடிங் மெத்தடை பொறுத்தளவு நான் வழக்கமாக யூஸ் பண்ணுறதான். ஸோ இந்த மெத்தடை பொறுத்தளவு நீங்கள் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் சென்டிமெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட டைரக்ஷன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் சிம்பிளாக 15 மினிட்ஸ் சார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் இந்த 15 மினிட்ஸ் சார்ட்டை பொறுத்தவரை நான் பிட்காயின் எடுத்திருக்கேன். ஸோ லைவ் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணுறதுக்காக நான் பிட்காயின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுக்கான மார்க்கெட் டைரக்ஷன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸில் நமக்கு ஒரு லாங் ராலிக்கு அப்புறம் ஒரு மைனர் கரெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கரெக்ஷனை பொறுத்தளவு நம்ம ஓவரால் ட்ரெண்டுக்கு பார்க்கும்போது நமக்கு புல்லிஷ் மார்க்கெட் தான், அதாவது ஒரு ஹையர் லோ ஸ்ட்ரக்சர் தான் கிடச்சிருக்கான். ஸோ இந்த புல் பேக்கை பொறுத்தளவு இந்த மைனர் ட்ரெண்டுக்கு ஒரு லோவர் ஹையாக ஃபார்ம் ஆகிருக்கான். ஸோ இந்த லோவர் ஹைன்றது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஹையர் லோக்கு அடுத்த ஒரு லோவர் லோ ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான். அதாவது மைனர் ட்ரெண்டை பொறுத்தளவு இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான். ஸோ இதுதான் மேஜர் சென்டிமெண்ட். ஸோ இந்த இடத்துல அடிஷனலாக நான் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ மூவிங் ஆவரேஜ் பொறுத்தளவு நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரண்ட் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரென்த்தை இண்டிகேட் பண்ணும். அதாவது நீங்கள் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் நடந்துருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்ஷனை பொறுத்தளவு மார்க்கெட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கான், இல்லை இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ட்ரேடை பொறுத்தளவு கண்டிப்பாக மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல நான் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி எந்த மாதிரி சென்டிமெண்ட்டும் ட்ரேடும் எந்த மாதிரி பில்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு ஹையர் லோ ஸ்ட்ரக்சரில் கிடைச்சிருக்கான். ஸோ அந்த ஹையர் லோவுக்கு மைன் டைம் ஃப்ரேமில் ஒரு லோ ஸ்ட்ரக்சர் வரலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ கேண்டில் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல கேண்டில் ஸ்ட்ரக்சர்ன்றது நம்ம ஒரு சிம்பிளாக லைக் இந்த இடத்துல கேண்டில் ஸ்ட்ரக்சர்ன்றது நம்ம ஒரு சிங்கிள் கேண்டில் பார்க்க போகிறது கிடையாது, ஒரு கம்பைனாக தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ராலியை நல்லா பாருங்கள், இது நமக்கு ஒரு ஷார்ப்பான ராலி நடந்திருக்கான். ஸோ எப்பவுமே ஒரு ஷார்ப்பான ராலியை பொறுத்தளவு வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு சின்ன கன்சல்டேஷன் கொடுத்தா மட்டுமே ஃபர்தராக அந்த ராலியோ கரெக்ஷனோ கண்டினியூஷனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஷார்ப்பான கரெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்சல்டேஷன் நடக்கல, ஒரு ஷார்ப்பான புல் பேக் நடந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் நடக்கும்போது என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் ரேஞ்சுக்குள்ள கன்சல்டேஷன் நடக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரக்சருக்கான மேஜர் கான்செப்டாக இருக்கும். அதாவது எப்பவுமே ஒரு கரெக்ஷனோ ஒரு ராலியோ நடந்ததுன்னா அதை தொடர்ந்து நமக்கு கன்சல்டேஷன் நடக்கணும். ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக நடக்கும்போது மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளோட எக்ஸ்பிரஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட் எடுக்கலாம். இந்த ரெட் கலர் மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 200 யூஸ் பண்ணியிருக்கேன். 200 நமக்கு எப்பவுமே ஒரு மேஜர் ட்ரெண்ட் இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல மேஜர் ட்ரெண்ட் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டை இண்டிகேட் பண்ணுது. இந்த இடத்துல பிளாக் கலர் லைனை பொறுத்தளவு எக்ஸ்பான்ஷன் மூவிங் ஆவரேஜ் 20 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 20 பொறுத்தளவு நமக்கு செல்லிங் ப்ரெஷர் இண்டிகேட் பண்ணுறான். ஸோ இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜுமே நமக்கு கான்ட்ரவர்சியாக இருக்கான். ஸோ அதனால் இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடக்கலாம். நமக்கு கேண்டில் ஸ்ட்ரக்சரும் மூவிங் ஆவரேஜும் ரெண்டுமேவும் கன்சல்டேஷனை சொல்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட்டுக்கான சென்டிமெண்ட் கிடைச்சிட்டா, ஸோ இதை பேஸ் பண்ணி எந்த மாதிரி ட்ரேட் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ட்ரேடை பொறுத்தளவு நீங்கள் 15 மினிட்ஸ் சார்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஸ்கால்பிங் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 1 மினிட் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மோஸ்ட்லி ஸ்கால்பிங் பண்ணுறதுனால 1 மினிட் சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ 1 மினிட் சார்ட்டை பொறுத்தளவு நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேஜர் ட்ரெண்டை பொறுத்தளவு நமக்கு ஒரு லோ ஸ்ட்ரக்சர் வரணும். இண்டிகேட்டரும் கேண்டில் ஸ்ட்ரக்சரும் என்ன சென்டிமெண்ட் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் சொல்கிறோம். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்தளவு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ப்ரீவியஸில் அந்த டாப்பை ரீச் பண்ணிட்டு ஃபர்தராக கீழே வரான். ஸோ கீழே வரும்போது மைனர் ரேஞ்செல்லாம் கட் பண்ணும்போது நமக்கு அந்த பாட்டத்தை ரீச் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஸோ இதுக்கு அடிஷனலாக இங்கேயும் மூவிங் ஆவரேஜோட சப்போர்ட் எடுக்கப்புறம் எப்போ மூவிங் ஆவரேஜ் ரெண்டுமே செல்லிங்கை காட்டுதோ, அதாவது கேண்டிலை பொறுத்தளவு இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜுக்கும் கீழே இருக்கணும், அது நமக்கு செல்லிங் மார்க்கெட்டை இண்டிகேட் பண்ணும். ஸோ அதுபடி மார்க்கெட் நமக்கு இந்த இடத்துல செல்லிங் தான் காட்டுறான். கிட்டத்தட்ட மார்க்கெட் இங்கே பாட்டத்தை ரீச் பண்ணனால நமக்கு மைனர் டார்கெட் தான் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு புல் பேக் கொடுக்கும்போது அகைன் நம்ம ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். ஸோ அந்த புல் பேக்கை பொறுத்தல எங்கே ரீச் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரேட்டேஷன் லெவல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரேட்டேஷன் லெவல் யூஸ் பண்ண தெரியலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மூவிங் ஆவரேஜ் இல்லை ப்ரீவியஸ் ரேஞ்சை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த மைனர் புல் பேக் ஆனது இந்த மூவிங் ஆவரேஜை ரீச் பண்ணிட்டு, அதாவது 200 ரீச் பண்ணிட்டு ஃபர்தராக இந்த பாட்டத்தை ரீச் பண்ணும். ஸோ இதுதான் ட்ரேடிங்கான கான்செப்ட். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவு நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த லோ ஸ்ட்ரக்சர் தான் வரலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட் லெவல் யூஸ் பண்ணும்போது மார்க்கெட் அந்த 78 ரீச் பண்ணியிருப்பான். 78 நமக்கு ஒரு மேஜர் ரிஜெக்ஷன் ஜோனாக இருக்கலாம். பட் மார்க்கெட் அந்த மாதிரி 78 புல் பேக் கொடுத்தாலும் நமக்கு அந்த டவுன் ட்ரெண்ட் தான் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான். ஸோ மார்க்கெட் நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி கீழே தான் வந்து இருக்கான். ஸோ இதுக்கான ரிசல்ட்டை வெயிட் பண்ணி பார்த்துடலாம்.
நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் இந்த ரேஞ்ச் ரீச் பண்ணியிருக்கான். ஸோ இந்த பாட்டத்துலேருந்து ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துருக்கான். ஸோ இந்த வீடியோ பொறுத்தளவு கொஞ்சம் லேட் நைட் ஆனதுனால இந்த இடத்துல குவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பேசிக்காக மார்க்கெட்டோடைய சென்டிமெண்ட் நம்ம எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான கேரக்டர் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சார்ட் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான கேரக்டரும் நேச்சரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் மட்டுமே நமக்கான ப்ராப்பரான ட்ரேட் செட்டப் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோக்கான கண்டினியூஷனாக மார்னிங் மென்ஷன் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.